வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ட்ரிக் 1 நீங்கள் வந்து கோர்ஸ் அண்ட் காலேஜஸை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ பாருங்கள், ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு அக்ரி படிக்கணும்னு ஆசையா, ஹார்டிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசையா, ஃபாரஸ்ட்ரியா, அல்லது இது எல்லா கோர்ஸ்லேயும் எனக்கு உடன்பாடு தான் அப்படிங்கிறதா, ஒரு கோர்ஸாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1. 2வது, உங்களோட பொருளாதார நிலைமையை பொறுத்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜா ப்ரைவேட் காலேஜா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா ப்ரைவேட் காலேஜில் வந்து ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் அதை கட்ட முடியுமா முடியாதாங்கிறத யோசித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 7.5 இருந்தது அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் பற்றின ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த கட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம். அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பிடிச்சிருக்கு, ஓகே, ஹார்டிகல்ச்சரும் பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறத காலேஜை பொறுத்து மாறி மாறி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாத்துலேயும் அக்ரிகல்ச்சர் கொடுத்துட்டு, அடுத்து ஹார்டிகல்ச்சர் கொடுத்துட்டு, அடுத்து கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர்னு கொடுத்துக்கிட்டே வரலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ்னு வரும்போது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். டெக்னாலஜி கோர்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டெக்னாலஜி கோர்சஸ்க்கெல்லாம் ஃபீஸ் அதிகம் கொஞ்சம். ஆனால் ப்ரைவேட் காலேஜ் லெவலுக்கு வராது. அந்த ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்னாலஜி கோர்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இந்த கோர்சஸ் மட்டும் நீங்கள் உங்களுக்குள்ள எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி, ஃபாரஸ்ட்ரி இதை மட்டும் நீங்கள் வேணும் வேண்டாங்கிறத சொல்லி முடிவெடுத்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தான் வேணும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் படிக்க போகிறேன், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தான் படிக்க போகிறேன், அது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காலேஜஸை வந்து ஆர்டர் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ், டாப் லெவல் காலேஜ் கவர்மெண்ட்டில், அப்புறம் வந்து டாப் லெவல் ப்ரைவேட் காலேஜ், இப்படியே வந்து நீங்கள் காலேஜை வந்து ஆர்டரில் நீங்கள் கொண்டுகிட்டு வரலாம். உதாரணத்துக்கு இது வந்து ப்ராப்பர் ஆர்டர் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து மதுரை, இந்த மாதிரி கொடுத்துட்டு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் காலேஜ் கொடுத்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜ், இப்படி வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ நீங்கள் 2-3 ஆப்ஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எதுன்னா, நீங்கள் கோர்ஸுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் அப்படின்னா, அந்த கோர்ஸ் சிங்கிள் கோர்ஸ்னால் சிங்கிள் கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ், டபுள் கோர்ஸ்னால் கோர்ஸ் மாற்றி மாற்றி கவர்மெண்ட் காலேஜ், இல்லை நிறைய கோர்சஸ்னால் காலேஜுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸை வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா ப்ரைவேட் காலேஜும் கொடுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கோர்ஸு, ப்ரைவேட் காலேஜு கோர்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதில் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது திரும்பவும் சொன்னது தான், ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னதையே தான் சொல்கிறேன். எந்தெந்த கோர்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரியான காலேஜ் வேணுங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுறது ஈஸி. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்போவே யோசிச்சு கொடுத்துருப்பீங்க. அதில் இப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.